எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று வலி சம்மந்தமே இல்லாமல் நிறைய வயிற்று வலிகள் நமக்கு வரும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால வரும், இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ட அது ஜீரணமாகலைன்னா வரும். அப்படி திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெமெடி நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உடனே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டுட்டு மோரோ இல்லைன்னா தண்ணியோ எடுத்து டக்குன்னு குடிச்சிருங்க. இப்படி பண்ணுறதுனாலயே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வயிற்று வலி குறைஞ்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜீரக தண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நைட் பூரா குடித்தாலும் சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அந்த வயிற்று வலி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இளநீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். அடுத்தது லெமன் ஜூஸில் உப்பும் சர்க்கரையும் சேர்ந்து கலந்து குடிக்கலாம். இப்படி குடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வயிற்று வலி குறையிறது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹாட் பேக் கொடுக்கலாம், வயிற்றுக்கு ஹாட் பேக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஈர துணியை நினச்சி வயிற்றில் அப்படியே போடும்போது உங்களுக்கு அந்த வயிற்று வலி கொஞ்சம் மிதமாக குறையிறத பார்க்கலாம். அடுத்தது மலச்சிக்கல்னால் வர வயிற்று வலி பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்க போகும்போது 1 டம்ளர் சுடு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சோண்டு கடுக்காப்பொடி, 1 சிட்டிகை கடுக்காப்பொடியை வாயில் போட்டு அந்த சுடு தண்ணியை நீங்கள் குடிக்கும் போது அந்த மலச்சிக்கல் இல்லாமல் காலையில் வெளியில் வரும்போது உங்களுக்கு அந்த வயிற்று வலி குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மாதவிடாய் டைமில் வர வயிற்று வலிக்கு பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வயிற்றில் ஃபுல்லாக தடவிக்கலாம். அடுத்தது ஹாட் பேக் ஒத்தரம் கொடுத்துக்கலாம். அடுத்தது புதினா இலைச்சாரும் இஞ்சி சாரும் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மாதவிடாய் டைமில் இருக்க வயிற்று வலி குறைஞ்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அஜீரண கோளாறுனால ஏற்படுற வயிறு வலி குறைஞ்சிரும். கடுகு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த கடுகு எண்ணெயை நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் தொப்புளை சுற்றி தடவலாம். அல்லது விளக்கெண்ணெயை தொப்புளை சுற்றி நீங்கள் தடவும் போது அந்த வறட்சி இல்லாமல் நமக்கு இந்த வயிறு வலி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.